ஓம் நம சிவாய. வந்துட்டு சிவவாக்கிய சித்தர் பாடல்களில் பார்த்திங்கன்னா, செங்கலும் கருங்கலும் சிவந்த ஜாதி லிங்கமும் செம்பிலும் தராவிலும் சிவன் இருப்பன் என்கிறீர். உடம்பதம் உடம் இல்லை உம்பதம் அறிந்தினீர் உம்மை நீர் அறிந்த பின் அம்பலம் நிறைந்த நாதர் ஆடல் பாடலாகுமே. ஆடல் பாடலாகுமே. சரிங்களா? செங்கலும் கருங்கலும் சிவந்த சாதி லிங்கமும். அதாவது நம்ம இந்த சிவலிங்கம் செய்கிறாங்கல்ல, அந்த சாமி சிலைகள்லாம் செய்கிறாங்கல்ல செய்கிறாங்கல்ல அந்த 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 இதை சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம செங்கல் லிங்கம் செய்கிறாங்க. அதுதானே அதே மாதிரி இப்போது செங்கல்னால் நம்ம வந்துட்டு ஒரு செங்கலை வச்சுட்டு இது அம்மன் சாமி சொல்லிட்டு சொல்கிறோம்ல, அப்படின்ட்டு வணங்குறாங்கல்ல, அப்படின்ட்டு வணங்குறோம்ல. அப்புறம் கருங்கல்லில் செய்கிறது யார்? பிள்ளையார் இல்லையா? பிள்ளையார் வந்துட்டு கருங்கல்லில் தான் செய்வாங்க இல்லையா? அப்போது அது சிவந்த சாதி லிங்கமும் என்ன சகப்பா அதை நம்ம இந்த இது இருக்குல்ல, என்னது இது சாதி லிங்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அது ஒரு மெட்டல். அது சரிங்களா? மெர்க்குரி செய்கிறது இதில் சரிங்களா? இது அது பார்த்திங்கன்னா எங்கள் புக்கில் ஜாதி லிங்கம் அப்படின்ட்டு ஒரு மெட்டலுக்கு அது பயங்கரமான ஒரு பாய்சன் இது. சரிங்களா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது சிகப்பாக தான் இருக்கும். சரிங்களா? அது சிகப்பாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த மாதிரி மெட்டலில் செய்கிறாங்க. மெட்டலில் கூட சில சாமி சிலைகள்லாம் செய்கிறாங்க இல்லையா? அதைத்தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? செம்பிலும் தராவிலும் சிவன் இருப்பன் என்கிறீர். இந்த செம்பிலும் செய்கிறாங்க இல்லையா? அதேமாதிரி தரா அப்படிங்கிற ஒரு மெட்டல் அது. சரிங்களா? இந்த மாதிரி மெட்டல் எல்லாம் அந்த சாமி மாதிரி இந்த ஒரு உருவத்தை செய்துட்டு இந்த சிவனசாமி இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அந்த மெட்டலை அந்த சிவனசாமிக்கான ஷேப்பில் நம்ம செய்து அதை வணங்குங்க அப்படின்ட்டு நம்ம சொல்கிறாங்க இல்லையா? சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு பதம் அறிந்தினீர். என்ன நம்முடைய பதம் அப்படின்னா நம்மளுடைய பேஸு. சரிங்களா? நம்முடைய பேஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி உண்மை நீர் அறிந்த பின் என்ன நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா யார்? நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலை நம்ம தெரிஞ்சு அதுதான் கடவுள். அப்போது நம்ம தான் கடவுள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அம்பலம் நிறைந்த நாதர் ஆடல் பாடலாகுமே அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்க இல்லையா, நம்மளுடைய அம்பலம் ஒவ்வொரு அடுக்குலையும் இருக்கக்கூடிய இந்த பதி சண்டலுக்கும் இந்த பசு பாசம் அதை சுற்றி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பரமணும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு அணுக்களிலேயும் இதுதான் இருக்கும். சரிங்களா? இந்த அணுக்களில் இருக்கக்கூடிய அந்த அப்போது இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இது என்ன அந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா? அது ஒரு வெட்ட வெளி இருக்கு இல்லையா? அம்பலம். அங்கே பார்த்திங்கன்னா என்ன நம்ம இந்த நம்ம உயிராக இருக்கக்கூடிய அந்த கடவுள் ஆடுதல் புரிவார். சரியா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ புரிஞ்ச மாதிரி புரியலங்கிறீங்களா? திருமண்டியும் சொல்கிறேன். செங்கலும் கருங்கலும் சிவந்த சாதி லிங்கமும் செம்பிலும் தராவிலும் சிவன் இருப்பன் என்கிறீர்.
உம்பதம் அறிந்து நீர் உம்மை நீர் அறிந்த பின் அம்பலம் நிறைந்த நாதர் ஆடல் பாடல் ஆகுமே. ஓகேவா? நம்ம தான் கடவுள். நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அது நம்மளை ஆட்டி வைக்கும், நமக்கு தேவையானதெல்லாம் நம்மளை செய்ய வைக்கும், நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் செய்யும். ஓகேங்களா? அதுதான் வந்து சிவாகேசத்தை வந்துட்டு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாறுபட்ட மணி துளைக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீதே ஊற்றுகின்ற மூடரே. சரிங்களா? மாறுபட்ட மணி துளைக்கி வண்டின் எச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீதே ஊற்றுகின்ற மூடரே அப்படின்னா வந்து என்னன்னு தெரியுதுங்களா? மாறுபட்ட மணி துளைக்கி என்ன அந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, வண்டின் எச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடரே. ஏன்னா நம்ம அந்த சிவலிங்கம் வந்துட்டு செய்யும் பொழுது அதை வந்துட்டு செதுக்குறாங்கல்ல. அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஊர்னா ஒரு துன்பம், அந்த கல்லை வந்துட்டு துன்புறுத்தி தானே அந்த எந்த ஒரு ஷேப்புக்கு வந்து கொண்டு வராங்க இல்லைங்களா? நான் அதை சொல்லிக்கலாம் ஆரம்பத்தில், உயிரற்ற நம்ம தான் சொல்லுவோம் அதுக்கு வந்து உயிர் இல்லை, அதுக்கு சும்மா கல் மண் சொல்லுவோம். ஆனால் அதுக்குள்ளேயும் அந்த ஒரு ஆன்மாவும் அந்த உயிர் வந்துட்டு உறங்கிட்டு இருக்கு. சரியா? அது நமக்கு தெரியல. ஆனால் அது அந்த சித்தர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க பாருங்கள். என்ன இப்போது அந்த ஊறுபட்ட கல்வி மீது ஊற்றுகின்ற மூடரை எதை மாறுபட்ட மணி துளைக்கி வண்டின் எச்சில் கொண்டு போய் இந்த தண்ணியை வந்து கொண்டு போயிட்டு நம்ம ஊற்றுறோம்ல, எப்படி நம்ம ஊற்றுறோம்? எப்படி வருது தண்ணி? வந்து நம்ம அதை வந்து நம்ம தேவைகளுக்காக அந்த பூமியை தோண்டி என்ன அந்த பூமிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு தீங்கு ஒன்று பண்ணி தானேங்க அந்த தண்ணியை நம்ம வந்து கொண்டு வரோம். அதையே வந்து அவங்க வந்து எச்சின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் வந்துட்டு வண்டின்னு எச்சின்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன் வண்டின்னு எச்சின்னு சொல்கிறாங்க? எச்சில் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கலங்கப்பட்டது இல்லையா, அது வந்து ஒரு எச்சி அப்படி சொல்லுவோம்ல நம்ம. அப்போது அதை வந்து ஒரு கலங்கப்பட்டது என்னது, அந்த பூமியிலேருந்து நம்ம வந்துட்டு அதை நம்ம கலங்கப்படுத்தி தான் அதுக்கு வந்து ஒரு தீங்கு பண்ணி தான் நம்ம அந்த தண்ணியே நம்ம வந்து கொண்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கிறோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, கீழே நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன மாறுபட்ட மணி துளைக்கி என்ன இந்த மாறுபட்ட மணி துளைக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்துட்டு என்ன தெரியுங்களா? நம்ம ஒவ்வொரு ஆயுதத்தை வச்சியும் நம்ம இதுதான் செய்யணுன்ட்டு ஒரு இது இருக்குது. சரியா? அப்போ நம்ம இந்த மாதிரி வந்துட்டு வந்து ஒரு தண்ணி வந்துட்டு இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த காலத்தில் வந்துட்டு அந்த கடப்பாறை அதெல்லாம் வச்சு நம்ம வந்து தோண்டி இதெல்லாம் செய்கிறாங்கல்ல. அப்போது நம்ம அதுக்கான இது அதை வந்துட்டு அந்த மண்ணை தோன்றதுக்காகலாம் என்னங்க நம்மலாம் வந்துட்டு உண்டாக்குனது. சரிங்களா? நாம்பலாம் வந்துட்டு உண்டாக்குனது தான். அதெல்லாம் நம்ம தேவைகளுக்காக நம்ம வந்துட்டு உண்டாக்குனது என்ன. ஆனால் வந்துட்டு அதனுடைய வேலை என்ன, அந்த மெட்டலுடைய வேலை வந்துட்டு என்ன அது கிடையாது. நம்ம நல்ல விஷயங்களுக்காக நம்ம வந்துட்டு எந்த ஒரு பொருளையுமே நம்ம சரிங்களா? மாறுபட்ட மணி துளைக்கி வண்டி நீச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மோடரே. புரியுதுங்களா? அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எச்சில்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன் எச்சில்னு சொல்கிறாங்கிறத நீங்கள் உங்கள் மூளைக்கு வந்து எட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போடுங்க. இல்லை எட்டலைன்னா நீங்கள் போடாதீங்க. என்ன எட்டினவங்க என்னங்க நமக்கு என்ன வந்துச்சுன்ட்டு போனாலும் யாரும் கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. சரிங்களா? உங்கள் மனசாட்சியை தவிர. என்ன
4 பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு பரந்த மனப்பான்மை இருக்குன்னா போடுங்க, இல்லைங்களா? இல்லைன்னா போட வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும். யாரை? என்ன அந்த தேவர்கள் கூட நான் வந்து ஒரு தெரிந்து பார்க்கக்கூடிய என்னையும் கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே. பாருங்க, மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும். யார்? இந்த சித்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள அவங்க சொல்கிறாங்க போல. கூறுபட்டு தீர்க்கவோ அவங்கள வந்துட்டு வந்து ஒரு ஒரு அவங்க வந்து இந்த பிராமணர்கள்லாம் அவங்கள வந்துட்டு மதிக்க மாட்டாங்க போல். அவங்கள வந்துட்டு வந்து ஒரு மாதிரி இது ஒரு அவங்களுக்குள்ள அந்த ஒரு அங்கீகாரத்தை அவங்க வந்து கொடுத்தது இல்லை போல். அதனால தான் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் ஏனையும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இல்லையா, சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவர்கள் கூட இவங்களை வந்துட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வல்லமை எந்த அளவுக்கு இருக்கும், சரியா? அவங்களுக்கான வல்லமையை வந்து ஒரு சித்தர்களுக்குள்ள உள்ள வல்லமை என்னங்க தேவர்களுக்கு கூட எல்லாம் கிடைக்காதுங்க. தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள்லாம் வந்துட்டு அவங்க வேறு மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு சிவனோட நேரடி தொடர்பில் இருந்து, ஆனால் அவர் மூலமாக தான் அவங்க வந்துட்டு எல்லாமே செய்வாங்க. அவராக இவங்க மாறி என்னங்க இவங்க வந்துட்டு செய்வாங்க. அப்போனா அவர்கிட்ட தான் செய்கிறார். யார்? சிவன் தான் செய்கிறார் என்ன இவங்களுக்குள்ளே இருந்து. அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சித்தர்களுடைய ஒரு தாட் என்ன. அப்போது அந்த மாறுபட்ட தேவம் அறிந்து நோக்கும் என்னையும்னு அவங்க கூட என்னை வந்துட்டு வந்து ஒரு அந்த தேவர்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு என்ன மாதிரியான இந்த சித்தர்களுடைய ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை இதெல்லாம் வந்து தெரியும் என்ன. ஆனால் பார்த்தீங்கன்னா கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே என்ன. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இந்த எங்கே பழப்பு நாய் பழப்பாக போச்சு இதை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வேதம் படித்த இந்த பிராமணர்கள், இந்த குருக்கள், இவங்களாம் எங்களை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார், சரிங்களா? இப்போ கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே. ஏன்னா அவங்க தானே கோயிலில் இருந்து பூஜை பண்ணுறாங்க அவங்க, சரியா? கோயிலில் அவங்க தானே இருக்காங்க. இவங்க தான் கோயிலே இல்லை, கோயிலாவது எதிராக குளங்களாவது எதிரான்னு தானே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாருங்கள் எப்படி நிறைய பேர் வந்து ஒரே இடத்துல ஒரே பூமியில் வந்து இவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல். இல்லை, ஆச்சரியமாக இருக்குல்ல? இதுவே நம்மளாக இருந்தால், ஏன்னா மனசுக்குள்ளே இவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு 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 விழிப்புணர்வு வந்துட்டு இருந்திருக்கு இந்த சித்தர்களுக்கு. யாருக்கு மேலே? இந்த கோயில் மேலேயும். கோயிலில் வந்துட்டு கோயிலாம் அந்த உள்ளக்கரை கடவுள், அதில் இருக்கக்கூடியதான் சாமி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா அந்த பிராமணர்கள். அவங்க ஏன் சொன்னாங்கன்னா அவங்க வாழ்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுது. அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க வாழ்கிறதுக்காக அதை சொல்கிறாங்க இல்லையா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதான் பாருங்கள், அப்போது அது அவங்க வாழ்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மாற்றம் இருந்தாலும், ஏன்னா இவங்க வந்து அட்டமா சித்திகள் பெற்றவங்க. அப்போது இவங்க வந்துட்டு அவங்க ஒன்றுமே செய்யலை, பார்த்தீங்களா? இல்லை, ஆனால் இவங்க நினச்சா அவங்கள என்ன வேணால் செய்ய முடியும். அவங்க சாதாரண மனிதர்கள் இல்லையா. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு மேலே அவங்களாம் இல்லையா. இல்லை, அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெருந்தன்மை இல்லையா. நம்ம வந்த வேலையை விட்டு பார்த்துட்டு நம்ம போயிடணும். அந்த மாதிரி உள்ளவர்கள் தான் வந்து இந்த சித்தர்கள், சரியா? ஓம் நம சிவாய. நன்றி.